ஸோ நண்பர்களே, இன்றைக்கி டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 13/10/2025 மணி இப்போ 11:30 அந்த மாதிரி ஆகுது. ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபஸ்ட் ஆர்ட்ரு 1 மணி நேரமாக உட்காந்துட்டு இருந்தோம். இப்போ தான் பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட் ஆர்ட்ரு வந்திருக்கு. ஸோ அந்த ஆர்ட்ரு வந்து பார்த்தீங்கன்னா டார்லிங் நம்ம வீடு அப்படிங்கிற ரெஸ்டாரண்ட்லேருந்து வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா மட்டன் பிரியாணி ஆர்டர் வந்திருக்கு. ஸோ அந்த மட்டன் பிரியாணி பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிறது வந்து 12 மணி அந்த மாதிரி தான் டைம் ஆகும் ரெஸ்டாரண்ட்டில். ஆனால் பார்த்தீங்கன்னா இவங்க 11:30க்கு ஆன் பண்ணி வச்சிடுறாங்க. ஸோ கஸ்டமரும் வந்து ஆர்டர் போட்டுறாங்க. எங்களால் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து உடனே பிக்கப் பண்ண முடியாது. ஸோ அவங்க ரெடி பண்ணி கொடுக்குறதுக்கு நாங்கள் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கணும். பார்த்தீங்கன்னா தெரியும் 17 நிமிஷம் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 17 நிமிஷமாக வந்து ஃபுட்டு வரல. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ஆர்டர் வந்து கேன்சல் பண்ண போகிறோம். ஸோ அந்த ஆர்டர் கேன்சல் பண்ணுறப்ப நம்ம வந்து இந்த ஆப்ஷன் கொடுக்கக்கூடாது, ஐ வாண்ட் அன்அசைன் மை ஆர்டர், இதை கொடுக்கக்கூடாது. அதை டேரெக்டாக கொடுத்தோம்னா நமக்கு பெனால்ட்டி வந்துடும். ஒரு நாளைக்கு ஒன்றுக்கு மேலே கொடுத்தோம்னாக்கா. அதனால் நம்ம இந்த இதில் வந்துடணும் ஃப்ரெண்ட்ஸ். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட் டிலேயிங் ஆர்டர். இதில் வந்து நம்ம சேட் பண்ணோம்னாக்கா நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக் மெசேஜஸ் வரும். ஸோ இதில் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் உங்கள் ஆர்டர் அன்அசைன் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி. ஸோ அது வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணி ஆகணும். ஸோ வெயிட் பண்ணதுக்கப்புறம் கரெக்டாக டைம் ஓவராக வந்து டிலே ஆகுது அப்படின்னாக்கா ஹெல்ப் சப்போர்ட்டுக்குள்ளே வந்தது கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. எந்த ஆப்ஷன் கொடுக்கணும், ரெஸ்டாரண்ட் டிலேயிங் ஆர்டர். இதை கொடுத்து நீங்கள் சேட் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக் மெசேஜஸ் வரும். ஸோ திரும்ப சேட் வித் அஸ் கொடுத்தோம்னாக்கா ஐ வாண்ட் அன்அசைன் கீழே இருக்குது பாருங்கள். ஸோ அந்த ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னாக்கா அந்த ஆர்டர் உங்களுக்கு கேன்சல் ஆகிடும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஆர்டர் கேன்சல் ஆகிடுச்சு. நம்ம வந்து அடுத்த ஆர்டர் பார்த்துட்டு போகலாம். ஆனால் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி இந்த ஆர்டர் கேன்சல் பண்ணுங்க நமக்கு வந்து 0 தான். ஸோ எந்த அமௌண்ட்டுமே நமக்கு வெயிட்டிங் டைமுக்கோ இல்லை இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட் டிலேக்கோ எதுக்குமே நமக்கு வந்து அமௌண்ட்டுக்கு வராது. ஸோ அடுத்த ஆர்டர் பார்த்துட்டு தான் போகணும். ஸோ இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணது வேஸ்ட்டு. பார்த்தீங்கன்னா தெரியும் 0 தான். 1 hour மேலே ஆகுது. ஸோ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 1:30 ஆகுது. ஸோ இந்த டைமில் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட ஆர்டர் ஏர்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா 73 ரூபா ஓட்டியிருக்கோம். இன்னும் ஒரு 77 ரூபா தேவை நம்ம வந்து ஃபஸ்ட் இன்சென்டிவ் முடிக்கிறதுக்கு. ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ், 3 மணி நேரம் 3 ஆர்டரு 73 ரூபா. எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா திருமஞ்சன கோபுரம், திருவண்ணாமலை திருமஞ்சன கோபுரம் தாண்ட இருக்கும். ஸோ இந்த பக்கம் ஒரு ஆர்டர் வந்துச்சு, அப்படியே இந்த சைடு நின்று இந்த வீடியோ எடுத்துகிட்ருக்கோம். ஸோ நண்பர்களே, மணி இப்போ பார்த்தீங்கன்னா 2:58 ஆகுது. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஃபஸ்ட் இன்சென்டிவே முடிக்கல. இன்னும் ஒரு 15 ரூபா தேவை. ஸோ 3 மணி ஆகுது. இன்றைக்கி வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் போல். எத்தனை மணிக்கு முடிக்க முடியும்னு தெரியல. 4.5 மணி நேரம் இங்கேருந்து 4 ஆர்டர் தான் ஓட்டியிருக்கோம். ஸோ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ நேரத்தில் இன்றைக்கி முடியுதுன்னு. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டர் வந்தது. ஸோ அந்த ஆர்டர் நம்ம முடிச்சிட்டோம். அதனால் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபஸ்ட் இன்சென்டிவ் வந்து முடிச்சிருக்கோம். ஸோ செகண்ட் இன்சென்டிவ்க்கு இன்னும் ஒரு 45 ரூபா தேவை. 45 ரூபா முடிச்சோம்னா நமக்கு செகண்ட் இன்சென்டிவ் வந்துடும். ஸோ இதை பார்த்துக்கோங்க. ஸோ இப்போதைக்கு நம்ம ஓட்டியிருக்கோம். ஸோ இதுக்கிடையில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பிரேக், 2 சமோசா ஒரு டீ. எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சையப்பாஸ் துணிக்கடை. ஸோ இங்கே தான் வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ், பச்சையப்பாஸ் சில்க்ஸ் திருவண்ணாமலை. நண்பர்களே, மணி இப்போ 4:51 ஆகுது. பார்த்தீங்கன்னா நம்ம 2வது இன்சென்டிவ் முடிச்சிட்டோம். ஸோ 5 மணி ஆகிறதுக்குள்ளேயே நம்ம வந்து 2வது இன்சென்டிவ் முடித்ததால் இன்றைக்கி கொஞ்சம் ஈஸியாக இருக்குமா இல்லை கஷ்டமாக இருக்குமாங்கிறத கொஞ்சம் கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஸோ 201 ரூபா 4 மணி நேரம் 17 ஆர்டர். எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிரிவலப்பாதை இடுக்கு பிள்ளையார் கோயில். ஸோ அந்த சைடில் இருக்கும், நம்ம இடுக்கு பிள்ளையார் கோயில் சைடில் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா கிரிவலப்பாதை. நண்பர்களே, நைட்டு இப்போ 10:03 ஆகுது. ஸோ இடையில எதுவுமே வீடியோ எடுக்கல. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபுல்லாக ஓட்டிகிட்டே இருந்தோம். பார்த்தீங்கன்னா தெரியும் 4 இன்சென்டிவ் முடிச்சிட்டோம். 5வது முடிக்க இன்னும் 71 ரூபா தான் தேவை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வந்து மழை வேறு வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதனால் ரெயின் போனஸ்லாம் வேறு போட்டாங்க. ஸோ தொடர்ந்து கண்டினியூஸாக ஆர்டர் விடாமல் வந்துகிட்டே இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எப்படியோ வேகமாக ஓட்டி இவ்வளோ தூரம் நம்ம கொண்டு வந்துட்டோம். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் விடாமல் ஆர்டர் வச்சுக்கிட்டே இருந்திருக்கு பாருங்கள். டைம் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ இதெல்லாம் ஈவினிங் மேலே வந்த ஆர்டர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம ஆர்டர் ரிங்ஸ் 479 டிப்ஸு அது இதுன்னு வந்துருக்கு போனஸ்லாம். நைட்டு இப்போ ஒரு ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சு விட்ருக்கு பாருங்கள். இப்போ வந்து ஒரு ஆர்டர் வந்துருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ விஎன்ஆர் ஃபுட் பாயிண்ட் இங்கே தான் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். இங்கே வந்து ஒரு சிக்கன் ரைஸ் ஆர்டர் வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நண்பர்களே, மணி இப்போ 12 அந்த மாதிரி ஆகுது. என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து முடிச்சிட்டோம் இன்றைக்கி. ஸோ ஃபுல் இன்சென்டிவ் வந்து முடிச்சுட்டு இப்போ வந்து வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் 12:19 இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபுல் இன்சென்டிவ் வந்து முடிச்சிட்டோம். பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபுல் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சா. ஸோ அதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு இன்றைக்கி கொஞ்சம் லக்கான நாள் தான் போல். ஏன்னா நமக்கு ஈவினிங் வந்து கொஞ்சம் டல்லாக தான் இருந்தோம். அதான் நைட்டு விடாமல் ஆர்டர் வச்சதால் நமக்கு ஃபுல்லு முடிக்கிறது தான் வாய்ப்பு கிடச்சிருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம லாஸ்ட் ஆர்டர் பார்த்தீங்கன்னா 11:32. இதை முடிச்சுட்டு வீட்டுக்கு வரப்போ இத்தனை மணி 12 சம்திங். ஸோ வந்து வர வழியில் வந்து ஒரு டீ கடையில் உட்காந்து டீ குடிச்சிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதான் இன்றைக்கி. ஸோ இதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் சாப்பிட்ணும் ஃப்ரெண்ட்ஸ்.
இடையில நம்ம வேறு எதுவுமே சாப்பிடல ஃப்ரெண்ட்ஸ். டீ சமோசா சாப்பிட்டோம், திரும்ப நைட்டு ஒரு டீ. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இடையில பார்த்தோன்னா மழை வந்துட்டு இருந்து ஆர்டரும் வந்து விடாமல் கண்டினியூஸாக வந்துகிட்டே இருந்தது. ஸோ ஒன்றுமே பண்ண முடியல. நம்ம ஓட்டி முடிச்சுட்டு இப்போ தான் வீட்டுக்கு கிளம்பி போகிறோம். வீட்டுக்கு போனாக்கா சோறு இருக்கும். ஸோ சாப்பிட்டு படுத்து நிம்மதியாக தூங்கி நாளைக்கு திரும்ப ஒர்க் வரணும். ஸோ நண்பர்களே பார்த்தீங்கன்னா தெரியும், நமக்கு இன்றைக்கி வந்து ஓட்டினதுக்கான இன்சென்டிவ் வந்து ஆட் ஆகிடுச்சு ₹558. ஸோ டிப்ஸு போனஸ் எல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா ₹1393 இன்றைக்கி நமக்கு ஏர்னிங்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான ஏர்னிங்ஸ். ஸோ நான் வந்து திருவண்ணாமலை ஜோனில் தான் வந்து ஸ்விக்கி ஓட்டிகிட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் நமக்கு டவுட் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னாக்கா கமெண்ட்டை சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன்.